வந்துட்டாயா வந்துட்டாயா. நண்பர்களே, இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல மலைக்கோட்டை. காற்று பலமாக இருக்குது, ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையை பார்த்து பீஸ்ஃபுல் மாதிரி இருக்குது. இப்போ நாமக்கல் மலைக்கோட்டையில் நம்ம இருக்கோம். இந்த மலைக்கோட்டை வந்து 17ஆம் நூற்றாண்டு அந்த மதுரை நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த சுவர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து போர் நடக்கும்போது தங்களை தற்காத்து கொள்றதுக்காக கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. மேலே அவ்வளோ ஈஸியாக வந்து எதிரி நாட்டு வீரர்களோ யாரோ வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஹே, நல்லா இருக்கு பார்க்க. அவர்லாம் போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஏடா இங்கே பாரு, இங்கே பாருங்க, பல பேர் வந்து அவங்களோட ஹார்ட்லாம் இங்கே விட்டு போயிருக்காங்க. இவங்க மன்னர்கள் கோட்டையை கட்டினாங்களா இல்லை காதல் கோட்டையை கட்டினானுங்களா? இது வந்து காதல் கோட்டை. சம்டைம்ஸ் வெளியே வந்து மன்னர் கோட்டை, உள்ள வந்து காதல் கோட்டை. நானும் அதான் சொன்னேன். யாராவது சொன்னா கேட்குறீங்க? அசிங்கப்பட்ட நாட்டாக்கார். கிட்ட பாருங்க, நான் சொன்னல, நான் தான் பாருங்க, நல்லா இருக்கு. ரெண்டு பார்வையும் என்ன பண்ணுறது, நடுப்பார்வை. வாவ், இங்கே சின்னதாக தண்ணி தேங்கி நிற்குதுங்க. குதிச்சிடலாமா? குதிக்கிற அளவுக்குலாம் இருக்காது, பரவாயில்ல. குச்சி விட்டு பாருங்க, நீங்கள் உளுந்து பார்க்கறதுக்கு. ஆனால் இடம் இல்லை இது. பாருங்க, ஒரு பழங்காலத்தில் எகிப்துலலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. பிரமிட் அளவுக்குலாம் இல்லைங்க, ஏதோ நம்ம இந்தியா ரேஞ்சில் ஏதோ ஒன்று. பிரமிடெல்லாம் இல்லை, இந்தியா ரேஞ்சுக்கு ஒன்று இருக்குதுன்னு. இந்த அப்படியே டுவர்ட்ஸ் பேக் சைட் ஆஃப் த மலைக்கோட்டை ஃபுல்லாக நாமக்கல் டவுன் தான் தெரியுது. பில்டிங்ஸ்லாம் நல்லாவே தெரியுதுங்க பார்க்க. காலையிலே வந்தனால பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப ஆளும் இல்லை. ஆமாம், யாரும் டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்குது. இங்கேருந்து இந்த மவுண்டன் வியூ செம்மையாக இருக்குங்க. வாவ், ஜஸ்ட் லைக் வாவ்னு வாங்கலாம், அந்த மாதிரி தாங்க இருக்குது. அந்த மவுண்டன்லாம் ஃபுல்லாக பனியில் கவர் ஆகிருக்கு. பட் ஆனால் இங்கேருந்து பார்க்க வியூ செமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டெல்லாம் நிறைய செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் என்ன லாங்குவேஜ் இருக்குது, தமிழ் தானா இல்லை சான்ஸ்கிரிட் தான் தெரியல. இல்லை இங்கே பாரு, எங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவார். கமான் படிங்க. இது என்னன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. நம்ம சாட் ஜிபிடியில் வந்து இது வந்து ஆமாம், இதுக்காகவே இப்போ வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதுக்கிட்ட கேட்டால் உங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ அதையே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். தமிழும் இருக்குது பார்க்க, சமஸ்கிருத் மாதிரியும் இருக்குது. ஃபைனலாக ஒரு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணி இந்த பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா இருக்குது இந்த மலைக்கோட்டை. எங்களுக்கு ரொம்ப பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்ததில் எந்த ஒரு க்ரௌடும் இல்லை, மார்னிங் வெயில் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் வந்தால் இதை விட நல்லா இருக்கும். சன்ரைஸ் சன்செட்லாம் நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஊர் என்ன அதை சொல்லலையே நீங்கள்? இதுதான் இந்த ஒன் அண்ட் ஒன்லி நாமக்கல். நாமக்கலை கேட்கல, நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லு. நான் வந்து சென்னை. இந்த இயற்கையை நான் ரொம்ப ரசிக்கிறேன். அதுவும் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லிமலை தெரியும். கொல்லிமலையா? சீக்கிரம் நாம் அங்கேயும் போயிடுவோம். எங்கே தெரியும் உங்களுக்கு, அந்த க்ளவுடு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டாப் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. இப்போ அங்கே போனால் ரொம்ப கூலிங்காக ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கூலி சீக்கிரம் நம்ம இப்போ அப்படியே மலைக்கோட்டையை ரவுண்ட் அடிச்சிருவோம்.
பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மலைக்கோட்டை மேலே வித்தியாசமான ஒன்றும் கிடையாது. இங்கே வித்தியாசம்லாம் இல்லைங்க, ஒன்லி பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, அந்த ரிலாக்ஸாக இருக்கும். எப்படி வந்து இந்த மலை மேலே வந்து மன்னர்கள் கட்டியிருக்காங்கன்றது மட்டும்தான் அதை வந்து பார்க்கலாம். அந்த ஏன்னா ஊரில் நீங்கள் எந்தெந்த மலைக்கோட்டைக்கோ போயிருப்பீங்க, திருச்சி மலைக்கோட்டை அது இதுன்னு போயிருப்பீங்க. நாமக்கல் மலைக்கோட்டைக்கும் வந்து அதை எப்படி கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கணும் அந்த காலத்தில். ஆனால் இது இன்னும் நல்லா பெருசாக இந்த கல்வெட்டெல்லாம் அப்படியே விட்டுடலாம், விட்டுட்டு மேலே நல்லா டெவலப் பண்ணலாம். ஓகே, அப்படியே இங்கே கீழே போய் பார்த்தோன்னா என்ன இருக்குது, கீழே ஊர் இருக்குது. எங்க இங்கேயும் நிறையா இருக்குங்க, இல்லைன்னு பார்த்தா இங்கேயும் ஓரளவுக்கு நல்லா. இங்கே பாரு, நான் சொன்னனால எங்கள் பேர் முஸ்லீம் இது நல்ல பிளேஸ் எல்லாம் இருக்குது. பிரபு இது வந்து முஸ்லீம்கானதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஆல் ரிலீஜியன்ஸும் வழிபாடுற இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மை தான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் பார்ப்போமா? ஓகே, வரும்போது பார்த்து வாங்க. கிளாஸ் பீசஸ் ஆஃப் பீஸ்லாம் இருக்குது. ஓகே, முஸ்லீம் உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து போவோம். நம்ம தெரியல, யாரோ சாமி கும்பிட்டுருக்காரு. சாமி கும்பிடுமா தெரியும். இங்கே பேர் தூணு, அந்த காலத்து தூணு. அந்த கோயிலெல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல. ஆமாம், அதுக்காக சாப்பாடு வேறு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்கடாச்சலபதி இது தெரியும், சிம்பிள் வெங்கடாச்சலபதியோட. அப்போ இங்கே வெங்கடாச்சலபதி சாமி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏ பிரபு, இது வந்து மத வேறுபாடின்றி இவங்க பண்ணியிருக்காங்க. இல்லை, எல்லாம் இங்கே கோயில் இருக்கு. அங்கே முஸ்லீம் தான் இருக்கா, அதுக்கு பார்க்கலையா? உள்ள போய் பார்த்து. இது என்னதுன்னு தெரியல. இங்கே உள்ள சிவன் இருக்காருங்க. சிவன் இல்லை, சமாதி வச்சு யார் இது? அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. பெருமாளா? உள்ள பெருமாள் தான் நினைக்கிறேங்க. பெருமாள் தானே? உள்ள பெருமாள் இருக்காரு. இங்க இதெல்லாம் பார்த்தா பூஜை பண்ணுவாங்களா இருக்கு? ஆமா, இதுக்குள்ளேயும் போய் பார்த்துருவோம். இதுக்குள்ளதான் ஒன்றும் இல்லையா, அதுக்குள்ளதான் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுத்தோம், உங்களுக்கு காமிக்கல. ஒரு டைம் உங்களுக்கு காமிச்சிடுறோம். உள்ள ஃபோட்டோ எடுக்கணும், நல்லா இருக்குங்க ஓரளவுக்கு. ஆமாடா, உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா. ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல. உள்ளுக்குள்ளே பல பேர் பல வேலைகள் பார்த்துருக்காங்க. ஆமாம், லவ்வர்ஸ்லாம் அவங்களோட பேரில் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இப்படியே அந்தந்த டைமில் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். நேர்களை எனக்கு ஒரு கேள்வி, இந்த இடத்தெல்லாம் அப்படியே விட்டுறலாமா, இல்லை இதை வந்து டெவலப் பண்ணுவாங்க? டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல பேர் vlog போட்டாங்கன்னா, இல்லை டெவலப் பண்ணி நிறைய மக்கள் வந்து இடம் அப்படி இப்படி ஆகிறத விட அதை அப்படியே விட்டுறலாமான்னு நான் கேட்குறேன். சூப்பர். ஹலோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. Until then, bye.